வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். தலைப்பு: தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அயோத்தியில் பெரிய யாகம் ஒன்று நடைபெறுகிறது. அந்த யாகத்தின் பெயர் புத்திர காமேஸ்வரி. அந்த யாகத்திலிருந்து தங்க தேவன் வெளிவந்து தங்க கிண்ணத்தில் பாயாசத்தை தசரதிடம் கொடுத்தார். தசரதர் கோசலைக்கும் கைகைக்கும் சரிபாரி கொடுத்தார். அவர்கள் இதோடும் சிறிது சிறிது எடுத்து சுமித்திரருக்கு கொடுத்தார்கள். அதனால்தான் சுமித்திரருக்கு 2 புதல்வர்கள். மூவருக்கு மொத்தம் 4 புதல்வர்கள்: ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். இவர்கள் 4வரும் 5 வயதில் தந்தை சொல்லே மந்திரம் என்று குருகுலத்திற்கு கல்வி பயில்வதற்காக சென்றனர். தனது 7 வயதில் கல்வியை முடித்துவிட்டு 4 அரண்மனைக்கு சென்றார்கள். 4வரும் எப்படி இருந்தார்கள்? 4வரும் 4 வேதங்களைப் போல இருந்தனர். அரண்மனைக்கு சென்றனர். சிறிது நாட்கள் கழித்து விஸ்வாமித்திரர் தசரதம் வந்து எனக்கு ராமருடைய உதவி தேவை, யாகத்திற்கு அவன்தான் தேவைப்படுகிறான் என்று கூற, தசரதர், ராமன் சிறியவன், நான் உங்களுடன் வருகிறேன், உங்களுக்கு இடையூறாக இருப்பவர்களை நான் இடையூறு செய்கிறேன் என்று தசரதர் கூறினார். ராமர் சிறியவனா? ராமருடைய பெருமை எங்களை போன்ற முனிவர்களுக்கு தான் தெரியும் என்று விஸ்வாமித்திரர் கூறினார். வசிஷ்டர் தசரதிடம், நீ அனுப்பி வை, நீ எவ்வளவு ராமருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதைவிட விஸ்வாமித்திரர் கற்றுக் கொடுப்பார் என்று வசிஷ்டர் கூறினார். தசரதனும் அனுப்பி வைத்தார். சில வருடங்கள் கழித்து தசரத கண்ணாடியில் பார்க்கிறார். அவருடைய கம்பீரமான தோற்றத்தை பார்த்து பெருமைப்படுகிறார். அப்பொழுது காடு ஓரத்தில் கன்னிமூலம் என்பார்கள். அந்த கன்னிமூலத்தில் அந்த ஒரு நரைமுடி தெரிகிறது. அது என்ன கூறுகிறது என்றால், நீ இறைப்பணிக்காக வனவாசம் செல், உனது ஆத்மாவுக்கு புண்ணியம் செய்து என்று அந்த நரைமுடி கூறுவது போல இருந்தது. தசரதர் ராமரை கூப்பிட்டு, ராமா, நாளை உனக்கு பட்டாபிஷேகம் என்று கூறினார். ராமர், நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு எப்படி அப்பா என்று கேட்டார். அதற்கு தசரதர், நீ பாசத்தில் வேண்டாம் என்கிறாய், என்னை கொஞ்சம் எனக்கு வயதாகி விட்டது, உனக்கு நாளை பட்டாபிஷேகம் என்று கூறியவுடன் ராமரும் தந்தை சொல்லிய மந்திரம் என்று ஏற்றுக்கொண்டார். தசரதர் அயோத்தியில் இருக்கும் அனைவரிடமும் கூறியவுடன் கைகையிடம் சென்று கூறுகிறார், நாளை ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று. கைகையை வார்த்தை கேட்டு விட்டார், ராமர் வனவாசம் செல்ல வேண்டும் என்று. தசரதர் ராமரை கூப்பிட்டு, ராமா, நீ வனவாசம் செல்ல வேண்டும் என்று கைகையை கேட்டு விட்டார், எனவே நீ வனவாசம் செல் என்று சோகத்துடன் தசரதர் சொன்னவுடன் தந்தை சொல்லிய மந்திரம் என்று ஏற்றுக்கொண்டு வனவாசம் சென்றார் ராமர். ராவணனின் வதத்திற்கு பிறகு சீதையை ராமர் ஏற்க மறுத்தார். சீதா அக்னி பிரவேசம் செய்தார். அப்பொழுது அக்னி பஞ்சாகவும் அவருடைய கற்பு அக்னியாகவும் கொதித்தது. இதை தாங்க முடியாத அக்னி தேவன், ராமா, இவளை ஏற்றுக்கொள், இவளுடைய கற்பு கொதிக்கிறது என்று ராமரிடம் போய் கூறினார். ராமர் ஏற்கவில்லை. அங்குள்ள அனைவரும் கூறினார்கள். தேவர்கள் ஏன் ரிஷப வாகனத்தில் வந்த சிவனும் கூறினார் ஏற்றுக்கொள் என்று. ராமர் ஏற்கவில்லை. சிவன் யோசித்தார், இவர் யார் சொன்னால் ஏற்பார் என்று யோசித்தார். உடனே வானில் இருக்கும் தசரதனை கூப்பிட்டார். தசரதர் ராமரை போய் கட்டி அழைத்து கொண்டார். கைகை வார்த்தை கேட்டவுடன் நெஞ்சில் வேலாக பாய்ந்தது. ராமரை கட்டி அணைத்த பிறகு அது பஞ்சாக உடல் மாறிவிட்டது. உனக்கு நான் வரம் தருகிறேன் என்று ராமரை கேட்க, ராமர், இந்த வார்த்தையினால்தான் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு அந்த வரம் வேண்டாம் என்று ராமர் கூறினார். இல்லை, இந்த வார்த்தையினால் எந்த பிரச்சனையும் வராது. தசரதர் கூறியவுடன் ராமர் வார்த்தை கேட்டார். நீங்கள் பரதனை உங்கள் மகனாகவும் கைகையை உங்கள் மனைவியாகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியவுடன் தசரதர், நான் பரதனை கூட ஏற்றுக்கொள்வேன், கைகையை என்னால் ஏற்க முடியாது என்று சொன்னவுடன், நான் பட்டாபிஷேகத்துக்கு ஒற்றுக்கொண்டனால்தானே அவங்க வார்த்தை கேட்டார்கள், அதனால் அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்று கூறியவுடன்
தசரதனை சமாதானப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வைத்தார். தசரதர் நீ சீதையை ஏற்றுக்கொள் என்றவுடன் தந்தை சொல்லே மந்திரம் என்று சீதையை ஏற்றுக்கொண்டார். அதுபோல நாமும் நம் தந்தை சொல்வதை கேட்டு நடப்போம். நன்றி.